ஹே காய்ஸ், ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025ல் சிபி 125 அப்படிங்கிற நியூ மாடல் 125 சிசியை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிபி 125 பொறுத்த வரைக்கும் 1,20,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பரான பைக்ஸை வந்து இந்தியாவில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் சிபி மாடல்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிபி 350, சிபி 300ன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான பைக் எல்லாமே இந்த வேர்ல்டில் இருக்குது. பட் இந்தியா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கன்சர்ன் பண்ணுவாங்க, பில்டு குவாலிட்டி நம்ம வந்து யோசிக்கணும், அண்ட் அதில் ஏதாவது கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இருக்கா நம்ம யோசிக்கணும். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சிபி மாடலில் நமக்கு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக 125 சிசியில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த சிபி 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பேஸ் மாடலை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோண்டா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெபல் 500 லான்ச் பண்ணியிருந்தாங்க, க்ரூசர் மாடல். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது 5,15,000 இருந்தாலும் அதோட கான்ஃபிகரேஷன்ஸ், இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது இப்போ வரப்போகிற சிபி 125 மாடலும் நல்ல கான்ஃபிகரேஷனில் பெஸ்ட்டான ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அதே ரெபல் 500 தான் இந்தியாவிலையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த காம்ப்ரமைஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வருது. ஸோ அப்படி இந்த சிபி 125 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 124.1 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஹார்ஸ் பவரும் 12.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இந்த சிபி 125ல கொடுக்க போகிறாங்க. ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நமக்கு மைலேஜ் அப்படிங்கிறது 50 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து தாராளமாக கிடைக்கும். இது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸான ஒரு பைக், அதே மாதிரி ஒரு மைலேஜ் ஓரியன்டான பைக் அப்படிங்கிறதுனால நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. மோஸ்ட்லி சிட்டியில் அண்ட் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேபி ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பைக்காக இந்த பைக் வந்து இருக்கும். அண்ட் சிபி மாடல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் அதோட இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் அந்த பைக்கோட டிசைன், கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த சிபி 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 33 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் இருக்கக்கூடிய பேஸ் வேரியன்ட் நமக்கு 1,20,000 ரூபாய்க்கு 20,000க்கும், அண்ட் இதே உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் அண்ட் ரியரில் ட்ரம் பிரேக் இருக்கக்கூடிய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் ப்ரைஸ், அதாவது காஸ்ட் அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு டிஸ்க் பிரேக்கில் ஒரு வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபி 125ல வரப்போகுது. அண்ட் இப்போ பார்க்கும்போது நமக்கு இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப், பிரேக்கிங் எல்லாம் நல்லா இருக்குது. பட் இப்போ கிளஸ்டர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிளஸ்டரில் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறாங்க. பெரிய அளவுக்கு நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த கிளஸ்டரில் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இந்த கிளஸ்டர் ஓரளவுக்கு ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் இதெல்லாம் இருந்தால் ஓரளவுக்கு நல்ல மீட்டர் தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட் அந்த மாதிரியான ஒரு டிசைனில் தான் வரப்போகுது. ஸோ சிங்கிள் பீஸ் சீட் அப்படின்னாலுமே ரைடர், பில்லியன் நம்ம ஒரு 2-3 பேர் நல்லா தாராளமாக இந்த பைக்கில் வந்து ரைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட அந்த கிராப் ரெயில்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட் ரெஸ்ட், சாரி கார்டு, இது மாதிரி எல்லாமே வந்து கான்ஃபிகரேஷன் ஆக்சசரிஸ் எல்லாமே பெஸ்ட் இன் தி கிளாஸாக தான் கொடுக்க போகிறாங்க. லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட் வந்துடும், எல்இடி டெயில் லைட், இண்டிகேட்டர் உங்களுக்கு மேபி ஹாலோஜனில் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரைடிங் எர்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ரொம்பவே வந்து ஸ்டிஃபான அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு சிட்டியில் ஓட்டுறதுக்கு எந்த விதமான அந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரைடிங் எர்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் பில்லியனுக்கு சூப்பரான கிராப் ரெயில்ஸ், எல்இடி ஹெட்லைட், நம்ம ஒரு பெஸ்ட்டான விஷயம் இன்ஜின் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோண்டாவோட ஹார்னெட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SP 125ல இந்த மாதிரி, அப்புறம் இந்த லிவோ இந்த மாதிரியான பைக்ஸில் யூஸ் பண்ண அதே மாதிரியான சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இதில் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸா, அலாய் வீல்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. இதில் அலாய் வீல்ஸ் தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான காரணம், சிபி 125 லான்ச் பண்ணுறதுக்கான காரணம் பார்க்கும்போது அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல மைலேஜில் ஒரு நியூ மாடல் பைக் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹோண்டா அப்கமிங் இந்த பைக்கை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். அண்ட் பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், எர்கனாமிக்ஸ், இதோட மைலேஜ், அஃபோர்டபிலிட்டி இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய SP 125 இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நீங்கள் டிவிஎஸோட ரைடர் 125க்கு ரொம்ப பெரிய காம்படிட்டராக
பெட்டராக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த